உலகமெங்கிலும் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு விசேஷமாய் பாஸ்டர் ஆபிரகாம் சார்ல்ஸ் அவருடைய ஊழியத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட கோடிக்கணக்கானோர் உலகமெங்கிலும் இருக்கிறீங்க. நானும் அதில் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என்னுடைய வாழ்க்கையில் ஹீலிங் மினிஸ்ட்ரி அண்ட் பிரசங்கத்தை ரியலாக பண்ணுறது, ஊழியத்தை ரியலாக பண்ணுறது, இந்த மாதிரி அநேக விஷயத்துக்கு அண்ணன் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறாங்க. பெரிய சோகம் அண்ணன் இன்னைக்கு நம்ம கூட இல்லாதது. We are still praying. We are still asking the Lord to send him back. If it is God's will, he'll come back. அண்ணனுடைய மரணம் ஒரு நார்மலான மரணம் தான். அவங்க இரவுல படுக்கைக்கு போயிட்டு காலையில் எழுந்திருக்கல. ஸோ சமாதானமாக தான் அவங்க ஜீவன் ஆண்டவர் இடத்துல போய் சேர்ந்துருக்கிறது. அவங்க வீட்டில் வச்சு, அவங்க தகப்பனார் சகோதரர்கள் எல்லாரும் இருந்த வீட்டில் தான் இந்த மரணம் நடந்திருக்கு. இந்த மரணத்தை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாரும் இங்கே வந்தோம். அண்ணனுடைய அடக்க ஆராதனை நாளை காலை 10:30 மணிக்கு ஈஸ்ட் தாம்பரத்தில் இருக்கிற ஏர்ஃபோர்ஸ் ரோடில் இருக்கிற சென்ட் மேத்யூஸ் சிஎஸ்சி சர்ச்சில் வச்சு நடைபெறவிருக்கிறது. அண்ணனை நேசிக்கிறவங்க, இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறவங்க, இந்த ஊழியத்திற்கு இதுவரைக்கும் ஆதரவு தந்தவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் நிறைந்த தேவ மனிதனை நம்முடைய தேசத்தில் நம்முடைய பாஷையை பேசுகிற ஒரு ஊழியத்தை செய்கிற மனிதனாய் அனுப்பினதற்கு ஆண்டவருக்கு நம்ம நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். He has really left behind a big legacy to the next generation. அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய ஒரு காரியத்தை லெகசியை விட்டுட்டு போயிருக்கிறாங்க. We are praying for his family and I humbly request everyone to pray for his family, his wife and children, and especially his ministries. And this is a faith declaration as well as a strong statement from the Holy Spirit. His ministry will continue. அவருடைய ஊழியம் தொடரும். இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அவருடைய சீஷர்கள் செய்த பொழுது அந்த ஊழியம் it multiplied. உலகத்தில் ஒரு பிசினஸ்மேன் மரிக்கும் பொழுது அவனுடைய மகன் அதே போல சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் நடத்த முடியாம இருக்கலாம். உலகத்தில் ஒரு பாடகர் மரிக்கும் பொழுது அவருடைய மகன் அல்லது மகள் அதே போல சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆர்டிஸ்டா இல்லாம இருக்கலாம். ஆனால் ஒரு அபிஷேகம் பெற்ற தேவ மனிதர் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது அந்த அபிஷேகம் அடுத்த தலைமுறை மேல அவர் இம்பார்ட் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. இட் வில் ஒன்லி மல்டிப்ளை, இட் வில் நாட் டிக்ரீஸ், இட் வில் ஒன்லி இன்க்ரீஸ் அண்ட் மல்டிப்ளை. பாஸ்டர் ஆபிரகாம் சார்ல்ஸ்க்காக, அவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய குடும்பத்திற்காக ஜெபித்துக்கோங்க. இந்த ஃபியூனரல் சர்வீஸ் அட்டன் பண்ண விரும்புறவங்க நீங்க நேரடியாக வரலாம். மறுபடியும் இந்த அட்ரஸ் சொல்றேன். ஈஸ்ட் தாம்பரத்தில் இருக்கிற IAF ரோட், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரோட்ல சென்ட் மேத்யூஸ் சிஎஸ்சி சர்ச்ல நாளை காலை 10:30 மணி அளவில் இது தொடங்கும். So those who like to attend, please come, be with us, and we are still waiting to see a great miracle from the Lord. We love you. Thank you. அது மட்டுமல்ல, பாஸ்டர் ஆபிரகாம் சார்ல்ஸ் அவருடைய ஃபியூனரல் சர்வீஸ், அவருடைய லைவ் ப்ரோக்ராம் அண்ணனுடைய பேஜ்ல, ஃபேஸ்புக் பேஜ்ல பாஸ்டர் ஆபிரகாம் சார்ல்ஸ் மினிஸ்ட்ரிஸ் என்கிற பேஜ்லையும் போகும். அதே போல அவங்களுடைய யூடியூப் பாஸ்டர் ஆபிரகாம் சார்ல்ஸ் அப்படின்ற யூடியூப் பக்கத்துலையும் அது லைவா போகும், நேரலை செய்யப்படும். நீங்க அதன் மூலமாகவும் எங்களோட இணையலாம். தேங்க்யூ.